கிறிஸ்துவோட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவோட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் இது வந்து யூனியன் வித் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அவர் யூனியன், த பிலீவர்ஸ் யூனியன் வித் கிரைஸ்ட். கிறிஸ்துவோட விசுவாசி இணைக்கப்பட்டிருக்கிறான். இதை வந்து பாருங்க, வேதம் வந்து பல விதங்களில் போதிக்குது. கிறிஸ்துவோட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற இந்த சத்தியத்தை வேதம் பல விதத்தில் போதிக்குது. உங்களுக்கு நல்லாவே தெரியும், நாம் கிறிஸ்துக்குள் இருக்கிறோம் என்று வேதம் எத்தனை முறை சொல்லுது. கிறிஸ்துக்குள், எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துக்குள். அப்புறம் வேற விதமாகவும் சொல்லுது, கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார்னு சொல்லுது. எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்து நமக்குள். அப்போ ரெண்டு விதமாகவும் வேதம் சொல்லுது. சில வசனங்களில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒன்றாவே சேர்ந்து வருது. 1 யோவான் 4:13 வாசிப்போம். சும்மா ஒரு உதாரணம் தான், நிறைய நூற்றுக்கணக்கான வசனங்கள் இருக்குது. கிறிஸ்துக்குள் இருக்கிறோன்னு சொல்கிறதுக்கு, அவர் நமக்குள் இருக்காருன்னு சொல்கிறதுக்கு வேறு வசனங்கள் இருக்குது. சிலது வந்து ரெண்டுத்தையுமே கொண்டு வருது. அதில் இந்த ஒரு வசனம் வாசிப்போம், 1 யோவான் 4:13. அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். நமது ஆவியை தந்தருளினாலே, ஆவியானவர் நமக்கு கொடுத்ததுனால, ஆவியானவர் நமக்கு உள்ளாக இருக்கிறதுனுடைய விளைவு என்ன? நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். நாம் அவருக்குள்ள இருக்கிறோம், அவர் நமக்குள்ள இருக்கிறோம். எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ரொம்ப வினோதமாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இன்றைக்கி ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இன்றைக்கி இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் இன்றைக்கி ஏஎஃப்டி சபை இந்த பில்டிங் கட்டடத்துக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் புரிஞ்சுக்கலாம், இதுக்குள்ளே இருக்கிறீங்க. இவர் என்ன சொல்கிறாரு? நாம் அவரில் இருக்கிறோன்றாரு. நாம் வந்து கிறிஸ்துவில், அவருக்குள் இருக்கிறோமா, அவர் நமக்குள் இருக்கு. அது கொஞ்சம் கற்பனை செய்கிறதே மனதே கொஞ்சம் அப்படியே ட்விஸ்ட் ஆகும் பாருங்கள். நாம் அவருக்குள், அவர் நமக்குள். மீன் தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி, மீன் தண்ணிக்குள்ளே இருக்க, அந்த தண்ணி மீனுக்குள்ளேயும் போகுது. அதுபோல் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், கிறிஸ்து நமக்குள்ளாகவும் இருக்கிறார். ஏன் அப்படி சொல்லப்படுது? அந்த அளவுக்கு நாம் கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்கிறோம். பாயிண்ட் அதுதான். எந்த அளவுக்கு? சும்மா கூட இருக்கிறாருன்னு சொன்ன பத்தாது, கிறிஸ்து நமக்கூட நம்மோட இருக்கிறாருன்னு சொன்னா பத்தலை. அப்படியும் வேதம் சொல்லுது, இந்த சத்தியம் அப்படியும் போதிக்கப்படுது வேதத்தில் வேற வசனங்கள்ல. கிறிஸ்து நம்மோட இருக்கிறார், நாம் அவரோடே கூட இருக்கிறோம், அவரோடே கூட எழுப்பப்பட்டோம். வாசிக்கிறீங்களா அந்த மாதிரி வசனங்கள்? அவரோடே கூட மரித்தோம், அடக்கம் பண்ணப்பட்டோம், உயிரோடு எழுப்பப்பட்டோம், அவரோடே கூட உன்னதங்களில் உட்கார செய்திருக்கிறார். எபேசியர் 2. அப்போ பல விதத்தை இந்த ஒரு சத்தியம், எந்த சத்தியம்? விசுவாசி கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்கிறான்ன்றது ஒரு சத்தியத்தை வேதம் பல விதத்தில் போதிக்குது. அதில் இந்த லாங்குவேஜ் ரொம்ப அற்புதமான லாங்குவேஜ். எது? நாம் அவருக்குள்ளே இருக்கிறார், நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம், அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அந்த அளவுக்கு நெருக்கமான ஒரு இணைப்பு கிறிஸ்துவுக்கும் விசுவாசிக்கும் உண்டாகிற்று. இதுதான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இதுவும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான். ஆனால் இதனுடைய விசேஷம் என்னன்றது நல்லா கவனிங்க. இது மற்ற ஆசீர்வாதங்களோடு சேர்ந்து ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. மற்ற ஆசீர்வாதங்களை போல இது ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. ரட்சிப்பில் பல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சொல்லிட்டு வரேன். இது ஏதோ அதில் ஒன்று அப்படின்னு இல்லை, இதுதான் மெயின். இதுதான் எல்லாத்துக்கும் பின்னால் இருக்கிற ஒரு காரியம். எது? நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் மற்ற ஆசீர்வாதங்களுக்கு, மற்ற இந்த பாவிக்குரிய ஆசீர்வாதம்லாம் பேசணும்ல, அதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு உண்மை. இது இல்லாமல் அது இருக்காது. இதுதான் ஒரு அஸ்திபார, ஒரு அடிப்படை ஆசீர்வாதம் சொல்லலாம். ரட்சிப்பில் நமக்கு உண்டாகிற மிகவும் அஸ்திபார ஒரு அடிப்படை உண்மை என்னவென்றால், நாம் கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஏதோ அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரோம், இது ஒன்று அப்படின்னு எடுத்துக்கூடாது. நீங்கள் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ரொம்ப பிரதானமான ஒரு, இது ரட்சிப்பின் பிரதானமான ஆசீர்வாதம்னு சொல்லலாம். ரொம்ப அடிப்படையான ஒரு ஆசீர்வாதம் சொல்லலாம். இது இல்லாமல் மற்றதெல்லாம் இல்லை. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பார்க்குற போகிறது விசேஷம் என்னன்னா, இது அஸ்திபார உண்மையாகவும் இருக்குது, அதே நேரத்தில் உச்சகட்ட உண்மையாகவும் இருக்குது. ரட்சிப்பினுடைய அஸ்திபார உண்மையாக இருக்குது எது? நாம் கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் ரட்சிப்பினுடைய உச்சகட்ட உண்மையும் இதோட தான் சம்பந்தப்பட்டிருக்கு.
இது வெறும் அஸ்திபாரம் மட்டும் கிடையாது, இதுதான் உச்சகட்டம். ரெண்டுமே ஒரு வட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா திஸ் இஸ் த சென்டர் அண்ட் த சர்க்கம்ஃபரன்ஸ். இதுதான் A to Zன்னு கூட சொல்லலாம். இது உள்ளே எல்லாமே அடங்கி இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இது ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சத்தியம் பாருங்க. இன்றைக்கு நாம் இதை லேசாக பார்க்க போகிறோம். முக்கியமாக என்னுடைய நோக்கம் என்னென்னா, உங்கள் ரட்சிப்பில் இது எப்படி ஒரு அஸ்திபார உண்மையாக இருக்குது, மிகவும் அஸ்திபார உண்மையாக இருக்குது. நீங்கள் இதை அப்படி எடுத்துக்கணும், புரிஞ்சுக்கணும். அந்த காரியத்தை தான் நான் இன்றைக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம், அவர் நமக்குள்ளே இருக்கிறார் இப்படின்ற காரியம் நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், வேதத்தில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இது முக்கியமான சத்தியம் தெரியும். இன்னைக்கு நான் குறிப்பாய் வலியுறுத்த விரும்புகிற காரியம் என்னது, உங்கள் ரட்சிப்புக்கு, எல்லாரும் சொல்லுங்க ரட்சிப்புக்கு, உங்கள் ரட்சிப்புக்கு this is the most foundational and fundamental reality of your salvation. உங்கள் ரட்சிப்பினுடைய மிகவும் அஸ்திபார உண்மை இது. நீங்கள் கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. இதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும், கரெக்டாக பிடிச்சிக்கணும். ஏன்னா அப்போ தான் ரட்சிப்பை உருப்படியாக புரிஞ்சுக்க முடியும். அப்போ தான் ரட்சிப்பை நல்லா ருசித்து அனுபவிக்க முடியும், அதனுடைய பலன்களை. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையின் ஒவ்வொரு ஏரியாலையும் இதனுடைய எஃபெக்ட் தெரியும். இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம நினைக்கலாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னங்க பிரயோஜனம், கிடையாது. இதை கரெக்டாக இந்த மாதிரி இந்த இப்போ நம்ம பேசி வருகிற இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, குறிப்பாக இப்போ இன்றைக்கி பேச போகிறதெல்லாம் ரொம்ப வெயிட்டான சத்தியம். இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது உங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு ஏரியாலையும் இதனுடைய பாதிப்பு நல்லாவே தெரியும், அப்படியே தூக்கி விடும். ஆகவே நல்லா கவனிங்க. ஆனால் நம்ம குறிப்பாக என்ன சொல்ல வரோம், உங்கள் ரட்சிப்பில் இது மிகவும் அஸ்திபார ஒரு உண்மையாக இருக்குது. இதை வச்சு தான் ரட்சிப்பையே நாம் புரிஞ்சிக்க முடியும். ஆகவே ஆரம்பிப்போம். முதலாவது, ரட்சிப்புக்கு இது மிக ஒரு அஸ்திபார உண்மை என்பதை ஒரு எளிமையான விதத்தில் நான் விளக்கிடுறேன், சிம்பிளான வேலை. அதாவது ரட்சிப்பை பற்றி ரொம்ப தெரியாதவங்களுக்கே இது ஏற்கனவே தெரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ முதல் முறையாக ஒருத்தர் சுவிசேஷத்தை கேட்குறாங்கன்னு வைங்க, நம்ம பிரசங்கம் பண்ணுறோன்னு வைங்க, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறோம். பிரசங்கம் பண்ண பிறகு சில நேரம் ஜனங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்போம், பிரசங்கியார்களாகிய நாங்கள் என்ன மாதிரி கேள்வி, இயேசுவை உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்போம். பார்த்துருக்கீங்களா? இயேசு உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா? அந்த அந்த லைனே கொஞ்சம் யோசித்து பாருங்க. சின்ன பிள்ளைங்கள்ட்ட கூட எப்படி பேசுவோம், சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பாட்டே இருக்குது, into my heart come into my heart Lord Jesus. அதாவது என் உள்ளத்துக்குள்ளே வாரும், என் உள்ளத்துக்குள்ளே வாரும், என் உள்ளத்துக்குள்ளே வாரும் ஆண்டவராகிய இயேசுவே அப்படின்னு ஒரு பாட்டு. அதில் இந்த சத்தியம் வருது. அதாவது ரட்சிப்புனா என்னன்னு ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட என்ன விளங்குது, இயேசு என் உள்ளத்துக்குள்ள வருது. ரட்சிப்பினுடைய அடிப்படை உண்மையே ஒரு சின்ன பிள்ளைக்கு அந்த பாட்டிலே வந்துருது பாருங்க. அது என்னது, இயேசு என் உள்ளத்துக்குள்ள வர்றது தான் ரட்சிப்பு. இது ரொம்ப பேசிக். இது பாருங்க, சில நேரத்தில் பிள்ளைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், சில நேரம் அர்த்தம் இல்லாத விதத்தில் கையை உயர்த்தலாம், ஜெபத்தை சொல்லலாம், அந்த மாதிரிலாம் நடக்கலாம். அது சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அர்த்தம் உள்ள விதத்தில் நடக்கும்போது உண்மையிலே ஒருத்தர் இயேசுவை என் உள்ளத்துக்குள்ளே வாருன்னு சொல்லும்போது இயேசு என்ன பண்ணுகிறார், வருகிறார். இயேசு உண்மையிலே உள்ளத்துக்குள்ளே வருகிறார். அல்லது அது ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்லித்தர ஒரு நல்ல பாடல் மட்டும்தானா, அல்லது சொல்கிற ஒரு லாங்குவேஜ் மட்டும்தானா? would you like to receive Jesus into your heart சொல்கிறோம்ல, இயேசு உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க. இது உண்மையிலே சொல்கிறோமா, அல்லது இது சும்மா ஒரு பேச்சுக்கு நினச்சிக்கோங்கன்ற மாதிரியா, இயேசு வர்ற மாதிரி நினச்சிக்கோங்கன்னு சொல்ல வருமா? கிடையாது. உண்மையிலே சிங்காசனத்தில் வீற்று ஆளுகிற இந்த இயேசு ஏதோ ஒரு உண்மையான விதத்தில் உள்ளத்துக்குள்ளே வருகிறார் ரட்சிப்பில். நம்புறீங்களா? அல்லது சும்மா பேச்சாது? கிடையாது, உண்மையிலே வருகிறார். ஆவியானவர் மூலமாக ஆண்டவராகிய இயேசு, உயிரோடு இருக்கிற ஆண்டவராகிய இயேசு உள்ளத்துக்குள்ள வருகிறார். வந்துட்டு என்ன பண்றாரு, உள்ளத்தை மாத்துறாரு. மாத்திட்டு என்ன பண்றாரு, சரி டாட்டா பாபான்னு சொல்லி கிளம்பிடுறாரா? அங்கேயே இருக்கிறாரு. வந்தவர் இதுக்கப்புறம் உங்களை விட்டு போகவே மாட்டார். அதுதானங்க உண்மையான ரட்சிப்பு. கரெக்டா? உண்மையான ரட்சிப்பு பற்றி பேசுகிறேன். உண்மையான ரட்சிப்பினுடைய அடிப்படை உண்மையே என்ன, இயேசு உள்ள வருகிறார், வந்தவர் போவதே கிடையாது. அந்த பாட்டில் கூட சொல்லுது, கம் இன் டுடே,
கம் இன் டு ஸ்டே, கம் இன் டு மை ஹார்ட் லார்ட் ஜீசஸ். இன்னைக்கே வாரும், தங்கும்படி வாரும், என் உள்ளத்துக்குள்ள வாரும் ஆண்டவராகிய இயேசுவே. சின்ன பிள்ளை கூட இந்த சத்தியம் விளங்குது. எந்த சத்தியம்? இயேசு உள்ள வந்துட்டார், வந்தவர் கிளம்பவே மாட்டார், என்னோடவே இருப்பார். அதை தான் நாம் கொஞ்சம் வேற விதமாக என்ன சொல்கிறோம்? கிறிஸ்துவோட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு உள்ள வந்துட்டார்னு சொல்லலாம், அல்லது கொஞ்சம் வேற மாதிரி திருப்பி இப்படி சொல்லலாம், நாம் கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லலாம். அல்லது வேதம் வேற விதமாக கூட சொல்லுது, நாம் கிறிஸ்துவோட ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம், ஒரே ஆவியாய் இருக்கிறோம், ஒரே சரீரமாய் இருக்கிறோம். அவர் தலை, நாம் சரீரம். செடி கொடியை போல ஒரு இணைப்பு உண்டாயிடுச்சுன்னு சொல்லலாம். பல விதத்தில் வேதம் இந்த சத்தியத்தை போதிக்குது பாருங்க. பாயிண்ட் என்ன? ரட்சிப்பில் அடிப்படையாக நடக்கிற ஒரு காரியம் என்ன? கிறிஸ்துவுக்கும் விசுவாசிக்கும் ஒரு ஆழமான இணைப்பு, ஒரு நெருக்கமான இணைப்பு உண்மையிலே நடக்குது. ஒத்துக்கிறீங்களா? இதுதான் சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன். ஓகேயா? ஒன்றும் பெரிய ஒரு இது இல்லை. ஆனால் இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே போகும். இப்போ கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆகும். அதாவது இது ரட்சிப்புக்கு ரொம்ப அடிப்படை உண்மை. அதான் வலியுறுத்த விரும்புகிறேன். இதை இன்னொரு விதத்தில் சொல்கிறேன் பாருங்கள், இது எப்படி அடிப்படை உண்மைன்னு. 2 கொரிந்தியர் 13:5, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? பவுல் கொரிந்தியரை பார்த்து பேசுகிறாருன்னா, உங்களுக்கு ரட்சிப்பினுடைய அடிப்படை கூட தெரியலையா? இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறாருன்னு தெரியலையா? உங்களுக்கு இருக்கிற மாதிரி நடந்துக்கல, நீங்கள் இருக்கிற மாதிரி பேசல, இருக்கிற மாதிரி வாழல, உங்களுக்கு தெரியுமா தெரியாத? இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார், இதை நீங்கள் அறியீர்களா? உங்களே சோதிச்சு பாருங்கன்றாரு. உண்மையான விசுவாசி தானா இல்லையா? இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னு தெரியுமா தெரியாதான்றாரு. அப்போ இது ரொம்ப பேசிக் பாருங்க. ஸோ இப்போ இது எந்த அளவுக்கு பேசிக் என்பதை ஒரு கொஞ்சம் வேற விதத்தில் சொல்கிறேன். ரட்சிப்புக்கு இது எந்த அளவுக்கு அப்படியே பேசிக், இது இல்லாமல் ஒன்றும் இல்லைன்ற விதத்தில் சொல்கிறேன் பாருங்க. கிறிஸ்துவோட நாம் இணைக்கப்படாமல் இருந்தால் ரட்சிப்பின் எந்த ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. திரும்ப சொல்கிறேன், எந்த அளவுக்கு இது பேசிக்னா, கிறிஸ்துவோட நாம் இணைக்கப்படாமல் இருந்தால் ரட்சிப்பின் எந்த ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. கிறிஸ்து இல்லாமல் நாம் எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்ல, அது உண்மைதான். கிறிஸ்துடைய சிலுவை மரணம் இல்லாமல் நாம் எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்ல, அதுவும் உண்மைதான். கிறிஸ்து நமக்காக எல்லாத்தையும் செய்து முடிக்கலன்னா நம்ம எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது, அப்படியும் நான் சொல்லலை, அதுவும் உண்மைதான். நான் சொல்றது இதை காட்டிலும் மேலான ஒரு காரியம். என்னது? இந்த கிறிஸ்து சிலுவையில் மரித்த இந்த கிறிஸ்து எனக்காக எல்லாத்தையும் செய்து முடித்த இந்த கிறிஸ்துவோட நாம இணைக்கப்படாமல் இருந்தால் எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. கரெக்டாக புரிஞ்சுக்கணும். எபேசியர் 1:3, எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் சொன்னது பவுல் அப்படியே பாசிட்டிவாக சொல்கிறார். நான் நெகட்டிவாக சொன்னேன். கிறிஸ்துவோட இணைக்கப்படாமல் எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. பவுல் என்ன சொல்கிறாரு கவனிங்க, ரொம்ப அற்புதமான வசனம் அது. நிருபத்தை ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. ரொம்ப அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு ஆரம்பிக்கிறார். ரொம்ப ஒரு பெரிய உணர்ச்சி வசப்பட்டு சொல்லலாம். பிரசங்கியார்கள் உணர்ச்சி வசப்பட்டு கத்துறாங்களா அந்த மாதிரி. அது பொதுவாக கொஞ்சம் பிரசங்கம் போகிற பாதியில் தான் அப்படி நடக்கும். இவர் பவுல் நிருபத்தின் தொடக்கத்திலே கத்துற மாதிரி இருக்குது டோன். எப்படி பாருங்க, அதாவது ஒரு உணர்ச்சி வசம், அதாவது இஸ் எக்ஸைட்டட். எப்படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். எடுத்த உடனே ஸ்தோத்திரம், எதுக்குன்னு சொல்லாமலே ஸ்தோத்திரம். அப்புறம் உடனே சொல்றாரு எதுக்கு ஸ்தோத்திரம்? அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சொல்றது முன்னால பாருங்க பவுலினுடைய ஆட்டிடியூடை கவனிங்க. பல துன்பங்களை அனுபவித்த இந்த பவுல், இந்த நிருபம் கூட ஒரு ரொம்ப துன்பப்பட்ட ஒரு இடத்திலிருந்து ஒருவேளை எழுதப்பட்டிருக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. சிறையிலிருந்து கூட எழுதப்பட்டிருக்கலாம். அப்போ பல துன்பங்களை அனுபவிச்ச பவுல், பல கஷ்டங்களை அனுபவிச்ச பவுல், அந்த பவுல்
எப்படி ஒரு கஷ்டமான இடத்துல இருந்துக்கிட்டு எப்படி ஒரு விதமான பாசிட்டிவ் ஆட்டிடியூட் எப்படி மெயின்டைன் பண்ண முடியுது? அதுதான் கவனம், ஃபோக்கஸ். அவருடைய ஃபோக்கஸ்லாம் எங்கே இருக்குது? ஐயோ என்ன இழந்துட்டேன், ஐயோ இப்படி ஆயிடுச்சே, என்னை இப்படி அடிச்சிட்டாங்க, அப்படி இல்லை. ஃபோக்கஸ் என்னவா இருக்கு? அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எப்படி இருக்கு பாருங்க. ஃபோக்கஸ் எல்லாம் என்ன இருக்கு? கையில் என்ன இருக்குன்றது தான் ஃபோக்கஸ். என்ன இல்லைன்னு இல்லை, என்ன போயிடுச்சு, என்ன இழந்துட்டேன், என்ன பாதி, அப்படி இல்லை. ஃபோக்கஸ் என்ன இருக்கு? கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வதித்திருக்கிறார். ஏற்கனவே முடிச்சிட்டார், ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டார். தேவன் நம்மை ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டார். எதனால் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும். எல்லாம் சொல்லுமா, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும். எப்படி திரும்ப பாருங்க, முக்கியத்துவத்தை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு கொடுக்குறாரு. கவனிச்சிங்களா? இது முதல் முக்கியம். இங்கே தான் ஆரம்பிக்கணும். அப்போ ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டார், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிச்சிட்டார்.